அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்களுடைய இஸ்லாமிக் தமிழ் துவா சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எப்படியெல்லாம் துவா கேட்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் ஒரு 5 விஷயங்களை பற்றி சொல்கிறேன். நம்ம இப்படியெல்லாம் துவா கேட்கறதுனால அல்லாஹ் நம்ம மேலே கோபப்படுறதோட நம்மளோட துவாக்களையும் அல்லாஹ் உடனே மறுக்கிறான். ஆனால் நம்ம கேட்டுட்டு இருக்கிற துவாக்கள் ஹலாலாக தானே இருக்குது, ஆனால் அது ஏன் கபுல் செய்யப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலை அடையக்கூடியவங்களாக இருப்போம். நம்ம துவாவில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் நம்மளோட துவா கபுலாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நம்ம அல்லாஹ் கோபப்படக்கூடிய விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் குரான்லேயே சொல்லி காமிக்கிறான், வைலுல் லில் முசல்லீன், தொழுபவர்களுக்கு கேடுதான். என்ன தொழுபவர்களுக்கு கேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹ் மீண்டும் அந்த வசனத்தை விவரித்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக யார் தொழுறாங்களோ அவங்களுக்கு கேடுதான் அப்படிங்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க தனிமையில் இருக்கும் போது வெறும் ஃபரல் மட்டும் தொழுவாங்க. ஆனால் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது முன்சுனத்தை நஃபீலெல்லாம் சேர்த்து தொழுவக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் அவங்க தனிமையில் இருக்கும் போது வேக வேகமாக தொழுவக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவே வேற யாராச்சும் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பொறுமையாக தொழுவாங்க. இப்படி மற்றவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தொழுறவங்க மேலே அல்லாஹ் கோபப்படுறான். 2வது விஷயமா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, துவா கேட்பவர்கள் மீது கேடுதான் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த உலகத்திலேயே எல்லாத்தையுமே கொடுத்துடு அப்படின்னு அவங்களோட துவால மறுமையை கொஞ்சம் கூட சேர்த்துக்காம வெறும் இந்த உலகத்துக்காக மட்டும் துவா கேட்கக்கூடியவங்க மேலேயும் அல்லாஹ் கோபப்படுறான். நம்ம பொதுவாகவே துவா கேட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் என்னோட கவலையை நீக்கிடு, கடனை போக்கி விடு, இருக்கிறதுக்கு சொந்த வீட்டை கொடு, எனக்கு இருக்கிற நோயை போக்கிடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு இந்த உலகத்துக்காக மட்டுமே நம்ம துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தில் எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்கிறான். இங்கே வீடு கேட்குற நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகையை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறான். இங்கே நம்ம செல்வத்துக்காக துவா கேட்குறோம் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு மறுமையில் வைர வைடூரியங்களால் ஆன நகைகளையும் இன்னும் மனிதர்களோட கற்பனைக்கே எட்டாத எவ்வளோ விஷயங்களை கொண்டதாக சொர்க்கம் இருக்கு அப்படின்னும் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி நமக்கு குரான்லேயே வாக்களிச்சிருக்கான். அப்படியெல்லாம் இருக்கும் போது நம்மளோட துவால மறுமையை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ கொஞ்சம் கூட துவா கேட்காம நம்ம வெறும் இந்த உலகத்துக்காக மட்டுமே துவா கேட்கும் போது அல்லாஹ் நம்ம மேலே ரொம்பவே கோபமடைகிறான். அதோட நம்ம கேட்கக்கூடிய துவாவையும் ஏற்காம மறுத்து விடுறான். அல்லாஹ் குரான்ல சூரா பக்கரால 200வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, யாரு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தவ் ஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வக்கீனா அதாபன்னார் அப்படின்னு இந்த உலகத்துக்காகவும் மறுமைக்காகவும் துவா செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் சிறந்தவற்றை வழங்குவதாக சொல்லியிருக்கிறான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எப்போ துவா கேட்டாலும் நம்மளோட துவாவில் நம்ம மறுமைக்கான துவாவை நம்ம முதல்ல கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இதனால அல்லாஹ் நம்ம மேலே கோவப்படுறதுலேருந்தும் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதோட அல்லாஹ் நம்மளோட துவாவை மறுக்காம ஏற்கிறான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அறிவிப்பானது திருமதியில் வந்திருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்து வேக வேகமாக உழு செஞ்சுட்டு தொழுதுட்டு வேக வேகமாக துவா கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை பார்த்து, நீங்க அவசரப்படாம துவா கேளுங்க, நீங்க முதல்ல துவா கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழ்ந்து என் மீது சலவாத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க துவா கேட்க ஆரம்பிங்க. அப்ப அல்லாஹ் உங்களோட துவாவை மறுக்காம அங்கீகரிக்கிறான். அதோட உங்களோட துவா சீக்கிரமாக ஏற்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்ம ஃபர்து தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற திக்ரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த திக்ரை நம்ம ஓதிட்டு துவா கேட்டாலும் நம்ம அல்லாஹுவை புகழ்ந்ததாக ஆகும். அதோட நம்ம கேட்குற துவாவும் அல்லாஹ் கபுல் செஞ்சு கொடுக்குறான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம துவா கேட்கும் போது அவசரப்படாம பொறுமையா அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சலவாத்து கூறி நம்ம துவா கேட்கணும்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம துவா கேட்கும் போது அல்லாஹோட பெயர்களை சொல்லி நம்ம அல்லாஹ்வை அழைச்சி துவா கேட்கும் போது அந்த துவாவை அல்லாஹ் ரொம்பவே விரும்புகிறான். யா அல்லாஹ், யா ரஸாக், நீயே உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நீ எனக்கு உணவளிச்சிரு. யா அல்லாஹ், நீயே மாலிக்குல் முல்காக இருக்கிறாய், நீ எனக்கு செல்வத்தை வழங்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹோட சிஃபத்தை சொல்லி சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் போது அல்லாஹ் அந்த துவாவை ரொம்பவே விரும்பி நம்மளோட தேவைகளையும் நம்மளோட துவாக்களையும் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்றான். நம்ம அல்லாஹ்வோட பெயர்களை பொருளோட மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டா எதுக்கு எதை சொல்லி துவா கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கே புரியும். அதே மாதிரி நம்ம இறுதியாக துவா கேட்டு முடிக்கும் போது யா முஜீப் அப்படிங்கிறத போது நம்ம துவா கேட்கலாம். யா முஜீப், யா அல்லாஹ், நீ துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய், என்னோட துவாவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பாவ மன்னிப்பு தேடணும். இப்படி நம்ம பாவ மன்னிப்பு தேடுறதுனால நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடுது, அதனால நம்மளோட தேவைகளும் அல்லாஹ் சீக்கிரமாக கொடுத்துட்றான். நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சத்தம் போட்டு சத்தமாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கறத விட நம்ம மௌனமாக மனதால் உணர்ந்து துவா கேட்குற துவா ரொம்பவே சிறப்பானதாக இருக்குது. இந்த முறைகளில் நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் போது நம்மளோட தேவைகளை அல்லாஹ் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுத்துட்றான். அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல் ஸலவாத் சொல்லி நம்மளோட துவாவில் மறுமையை சேர்த்துக்கிட்டு மேலும் அல்லாஹ்வோட திருநாமங்களை கொண்டு நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதோட நம்மளோட துவாவை நம்ம அவசரப்படுத்தாமல் பொறுமையாக மனதால் உணர்ந்து நம்ம துவா கேட்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.